உயிரிழப்புன்னு சொல்ற வகையில இப்போதைக்கு இந்த வீடியோல நான் பேசுற நேரத்துல 350 பேர் உறுதியாவே உயிரிழந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அறிவிச்சுட்டாங்க. அது தவிர 370 பேர் வந்து காணாம போனவர்கள் பட்டியல்ல இருக்கிறாங்க. ஆனா, நாங்க சுனாமி நேரத்துல வந்து முதல் முறையா வர நேரம் அந்த தரவு 3 பேர் தான் இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க இல்லையா? அது மாதிரி தான். ஆரம்பத்துல இந்த இலக்கம் சொல்லப்பட்டாலும், போக போக இந்த எண்ணிக்கை கூடிக்கிட்டே தான் போகுது. அது குறைஞ்ச பாடு இல்ல. என்னோட அனுமானிப்புல சொல்றதா இருந்தா ஒரு 1000 பேர் சரி இறந்திருக்க கூடும். ஏன்னா நெறைய பேர் காணோம் இன்னமுமே Facebook போஸ்ட் எல்லாம் வந்துட்டு தான் இருக்குது. இவங்களோட தொடர்பு இன்னமுமே கிடைக்கல. இங்கருந்து ஒரு பயணம் போனாங்க, திரும்பி வரல. பாதைகள் பார்க்குற நேரத்துல வந்து மெயினான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது அப்படியே போயிருச்சு. சில வாகனங்கள் அப்படியே மண்ணுக்கு கீழ புதைஞ்சிருச்சு. ஸோ அதுக்குள்ள இருக்கக்கூடும். அந்த மாதிரி யோசிக்கிற நேரத்துல குறைஞ்சது ஒரு 1000 பேர் சரி இறந்திருப்பாங்கன்னு சொல்றது என்னுடைய அனுமானம். ஒரு சில வீடுகள்லாம் முழுமையாவே அவங்களோட குடும்பங்கள் முற்றுமுழுதா அப்படியே அழிஞ்சிருச்சு. ஒரு சில வீடுகள் 40 அடிக்கு மேல மண்ணுக்குள்ள புதைஞ்சு போயிட்டு. ஸோ அந்த மாதிரியான நிலைமையில வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.